அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவையில் அதிமுக கொண்டு வந்த பேரவைத் தலைவருக்கு எதிரான தீர்மானம் தோல்வி. 63 பேர் ஆதரவாகவும் 154 பேர் எதிர்ப்பும் இதில் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வாக்கெடுப்பில் 2 கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. ஹைலைட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த வாக்கெடுப்பு எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 முறை குரல் வாக்கெடுப்பும் 1 முறை பார்த்தீங்கன்னா டிவிஷன் முறையில் எண்ணி என மொத்தம் 3 முறை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு. அதாவது எப்படி கிரிக்கெட்டில் தேர்ட் அம்பையர் கேட்பாங்களோ அது மாதிரி ரிப்பீட்டாக 3 வாட்டி கேட்டிருப்பாங்க போல். அதனால் 2 வாட்டி குரல் வாக்கெடுப்பு மூலமாக 3ஆவது டைம் டிவிஷன் மூலமாக அது என்னென்னங்கிறத உள்ளே கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். என்ன அப்படின்னா, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரவைத் தலைவர் மேலே. ஆமாம், அந்த இதை பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்போவதாக பேரவை செயலாளரிடம் எதிர்கட்சியோட துணைத் தலைவர் அவர்கிட்ட அதிமுக உறுப்பினர்கள் 16 பேர் கடந்த ஜனவரியில் கடிதம் வழங்கியிருக்காங்க. யார்கிட்டன்னு பாருங்கள், பேரவையோட செயலாளர்கிட்ட. அடுத்து பாருங்கள், இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முதலில் அதற்கு இசைவு அளிக்கும் தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடத்தினர். அதுக்கு இசைவு அளிக்கும், அதாவது இசைவுங்கிறது தமிழில் பார்த்தீங்க, அதாவது எதோட தமிழ் வார்த்தை இசைவுன்னு பார்த்தீங்கன்னா, அனுமதி அப்படிங்கிறதோட தமிழ் வார்த்தை தான் இசைவு அப்படிங்கிறது. ஸோ அனுமதிங்கிறதே தமிழ் வார்த்தை கிடையாது, இசைவுங்கிறது தான் கரெக்டான தமிழ் வார்த்தை. இது சொல் பொருளையே நம்ம தமிழில் பார்த்துருப்போம். முதலில் அதற்கு இசைவு அளிக்கும் தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடத்தினர். 35 உறுப்பினர்கள் இசைவு அளித்ததை தொடர்ந்து தீர்மானத்தின் மீதான விவாதத்தை தொடங்கலாம் என அறிவிச்சிருக்காங்க. வெளியேறிய பேரவைத் தலைவர், தனக்கு எதிரான தீர்மானம் என்பதால் பேரவை அலுவல்களை துணைத் தலைவர் பிச்சாண்டி மேற்கொள்வார் என்று அறிவித்துவிட்டு பேரவைத் தலைவர் பேரவையிலிருந்து அப்பாவு அவர்கள் வெளியேறியிருக்காரு. இங்கே ஒரு கான்செப்ட் பாருங்கள். தீர்மானத்தை அதிமுக முன்மொழிய அதிமுக கொறாடா எஸ்பி வேலுமணி அப்படி வழிமொழிந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இந்த கொறாடா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சிக்குமே பார்த்தீங்கன்னா கொறாடா அப்படிங்கிற ஒரு பதவி இருக்குது. அது அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு வாக்களிக்கணும். இப்போ சட்டப்பேரவைக்குள்ளேயே ஒரு தேர்தல் நடக்கு அப்படின்னா யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுற பொறுப்பு இந்த கொறாடா அப்படிங்கிறவர் கொடுத்துருப்பாங்க. இது ஸ்டேட்லேயே இருக்கும், சென்ட்ரல்லே இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கொறாடா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கட்சியிலையுமே குழு தலைவர்கள் இருப்பாங்க. அது போக இந்த கொறாடாங்கிறது, இப்போ குடியரசுத் தலைவருக்கு எம்எல்ஏக்கள் வாக்களிக்கும் போது எந்த குடியரசுத் தலைவருக்கு எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத இந்த கொறாடா தான் அனைத்து உறுப்பினர்களுக்கும் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த கொறாடாவோட இது கான்செப்டாக தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஆர்டிக்கிள் எதுவும் இல்லை, கான்செப்டாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒருதலை பட்சமாக செயல்பட்டதுனால நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக பேரவைத் தலைவர் அவர்கள் பொதுவானவராக இருக்கணும். அதாவது அவங்க அவர் எந்த ஒரு கட்சியை சார்ந்து எம்எல்ஏவை ஜெயித்தாலும் கூட அவர் அந்த பேரவைத் தலைவர் அப்படிங்கிற பதவிக்கு வரும்போது நடுநிலை அப்படிங்கிற கான்செப்டில் தான் போயிடுவார். ஸோ அதை எதிர்த்து தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், டிவிஷன் வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அது போக குரல் வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. குரல் வாக்கெடுப்பு நடத்தினர். தீர்மானத்துக்கு ஆதரவாக குறைவாகவும் எதிர்ப்பு அதிகமாகவும் பதிவானதால் தீர்மானம் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. வெற்றி அடைந்திருந்தது அப்படின்னா ஆட்சியே கலைற நிலைமை போயிருக்கும் அப்படிங்கிறதுனால தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. அடுத்து டிவிஷன் பிரிவு வாக்கெடுப்பு நடைபெறும். அழைப்பு மணியை பேரவை செயலர் சீனிவாசன் அவர்கள் 3 முறை ஒலிக்கச் செய்தும் குரல் வாக்கெடுப்பு மீண்டும் மறுக்கப்பட்டதால் எண்ணி கணிக்கும் முறை வாக்கெடுப்பு நடைபெறும். அதாவது குரல் வாக்கெடுப்பு மீண்டும் மறுக்கப்பட்டுள்ளதால் எண்ணி கணிக்கும் முறை வாக்கெடுக்கப்பட்டிருக்கு. இதில் பாருங்கள், எழுந்து நிற்குமாறுலாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிஷன் வாரியாக பிரிக்கும்போது எழுந்து நிற்குமாறு அழைச்சிருக்காங்க. பேரவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 234. பேரவைத் தலைவர் அப்பாவு வெளியே சென்றதால் துணைத் தலைவர் பிச்சாண்டி வாக்கெடுப்பை நடத்தினார். எஞ்சிய 232 பேரில் 63 பேர் தீர்மானத்துக்கு ஆதரவாகவும் 154 பேர் தீர்மானத்துக்கு எதிர்ப்பும் தெரிவித்தனர். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவை சார்ந்து எந்த ஒரு இதுனாலுமே சட்டப்பேரவை தலைவர்கிட்டே கொண்டு கொடுப்பாங்க. ஸோ சட்டப்பேரவை தலைவருக்கே ஒரு பிரச்சனைங்கும்போது
அதை அந்த தீர்மானத்தை யார்கிட்ட கொண்டு கொடுத்துருக்காங்கன்னா சட்டப்பேரவை செயலாளர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர்கிட்ட தான் கொண்டு அந்த தீர்மானத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா, இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான ஒரு கான்செப்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நமக்கு டேட்டாவாக பார்த்தோம் அப்படின்னா, மாநிலத்திலையும் மத்தியிலையும் ரெண்டுலேயுமே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. மாநிலத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான ஆர்டிக்கல் என்ன, மத்தியில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கான ஆர்டிக்கல் என்ன, இது தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்டில் டைப் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது 2 தான். இது போக இன்னொரு கொஸ்டினாக கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, மத்திய அரசில் பார்த்திங்கன்னா முதலாக வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு எதிராக வந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 கேள்வியும் இன்றைக்கி கேள்வி வைக்கிறேன். அப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு நூலை வந்து முதலமைச்சர் வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் அப்படிங்கிற நூல். இது மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பழங்காலத்திலே அதாவது தமிழர்கள் வந்து பண்டைய காலத்திலே வந்து நிதி நிர்வாகத்தில் சிறந்து விளங்கினாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. லாஸ்ட் வீக் ஒரு நியூஸ் பார்க்கும்போது கப்பல், அதாவது கடல் படை கப்பல் சார்ந்த தொழிலில் வந்து தமிழர்கள் சிறந்து விளங்கினாங்க அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர் நிதி நிர்வாகத்திலையும் சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சங்ககால விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சங்ககாலம் முதல் தற்போதைய சமூக நீதி காலம் வரையிலான தமிழர்களின் நிதி நிர்வாக சிறப்புகளை பெருந்தொகுப்பாகவும் வரலாற்று ஆவணமாகவும் தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மை தொடர்ச்சியும் அப்படிங்கிற நூல் உருவாக்கப்பட்டது. இதில் பண்டைய வணிகம், வரி விதிப்பு முறைகள், காலனிய நிதி நிர்வாக நடைமுறைகள், நவீன தமிழகத்தின் நிதி நிலையை அறிக்கையில் ஆராயப்பட்டுள்ளன அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. இந்நூலை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட நிதி அமைச்சர் வந்து தங்கம் தென்னரசு பெற்றுக்கொண்டார். ஏன் வந்து நிதி அமைச்சர் பெற்றுக்கொண்டாங்கன்னா, நம்ம தொல்லியல் துறையோட அமைச்சர், தொல்லியல் துறைக்கு ஒரு அமைச்சகம் இருக்குது, அந்த அமைச்சரும் பார்த்திங்கன்னா நிதி அமைச்சர் தான் அதை பொறுப்பாக வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறதுனால, ஸோ அவர் முதலமைச்சர் வெளியிட நிதி அமைச்சர் வந்து பெற்றுக்கொண்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கான வெப்சைட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங் வந்து விட்டுருக்காங்க. என்னைக்கு டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 28 செகண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. தேர்தல் விதிமுறைகளில் ஈடுபட்டதாக புகார் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் நேரத்தில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பிரச்சாரம் செய்ததாக அவர் மீது தேர்தல் விதிமீறல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்களவைத் தேர்தல் நேரத்தில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பிரச்சாரம் செய்தார். இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தோட வருஷம் தெரிஞ்சால் அதையும் டைப் பண்ணுங்கள். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் சட்டம். உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற திட்டம் பாருங்கள். தமிழக அரசின் அனைத்து நலத்திட்டங்களையும் சேவைகளையும் தங்குதடையின்றி விரைவாக மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என நோக்கத்தின் அடிப்படையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டம் தமிழகத்தில் நடைமுறையில் இருந்து வருகிறது அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தோட நோக்கம் பாருங்கள், தமிழக அரசோட அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்குதடையின்றி விரைவாக மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. அடுத்து சமீபமாகவே பார்த்தீங்கன்னா இந்த சிம்போனி அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னா, இளையராஜாவின் மகத்தான சாதனை. இந்தியாவிலிருந்து பார்த்தீங்கன்னா சிம்போனி அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெளிநாட்டில் போய் பாடின முதல் ஆள் இளையராஜா அவர்கள் அப்படிங்கிறதுனால, ஸோ அதை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக ஒரு ஆர்டிக்கலை கொடுத்துருக்காங்க. பிரிட்டன் தலைநகர் லண்டனில் தனது முதல் சிம்போனி இசைக்கோவையை அரங்கேற்றியதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்துக்கும் பெருமை சேர்த்திருக்காரு இசையமைப்பர் இளையராஜா அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது சில விஷயங்கள் இப்போ எப்படி ஏஆர் ரமன் அவர்களுக்கு வந்து ஆஸ்கார் கொடுக்கப்பட்டது வந்து இதாக பெருமையாக பேசப்பட்டதோ, அந்த வகையில் இந்த சிம்போனிங்கிறதும் தற்காலத்தில் வந்து பெருமையாக பேசப்படுறதுனால இது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா பிரிட்டன் தலைநகர் லண்டனில் நடந்திருக்கு. சிம்போனி இசையை வந்து இளையராஜா அவர்கள் நடத்தி காட்டியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஸோ இது முதல்வரிலேருந்து பிரதமர் வரைக்குமே எல்லாருமே பாராட்டியிருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
முக்கியமான நியூஸு என்னென்னா விண்வெளி நிலையங்களோட தகவல்களை கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா 1971 ஏப்ரல் 19 ஏவப்பட்ட சோவியத் யூனியன் சல்யூட் 1 தான் உலகின் முதல் விண்வெளி நிலையம். இதை விண்குடில் என்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா இது வந்து கடந்து வந்த வரலாறு. இப்போ வந்து சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் அவங்க அந்த சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து நாடு விண்வெளியிலேருந்து கிளம்பிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வந்து இங்கேருந்து ஒரு விண்கலன் போய் அவங்கள கூப்பிட ரெடியாக இருக்குது. ஸோ இந்த வகையில் இந்த சர்வதேச விண்வெளி நிலையங்கள்லாம் எந்த மாதிரி வந்து சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கிற வரலாறை கொடுத்துருக்காங்க ஒரு ஆர்டிக்கலாக. அது பார்த்தோம் அப்படின்னா 1971 ஏப்ரல் 19 ஏவப்பட்ட சோவியத் யூனியன் சல்யூட் 1 தான் உலகின் முதல் விண்வெளி நிலையம். அப்போ உலகின் முதல் விண்வெளி நிலையம்னு கேட்டால் இந்த சல்யூட் 1 அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டாக யார் எதை பண்ணாலுமே நம்ம சல்யூட் அடிப்போங்களே, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சல்யூட் 1 அப்படிங்கிறது அதுவும் 71, அதாவது 71 ஏப்ரல் 19 ஏவப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சல்யூட் 1 வந்து விண்குடில் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல போய் இது அமைச்சதுனால அது பேர் விண்குடில்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு. அடுத்து ஸ்கைலேப் அப்படிங்கிறது அமெரிக்காவோட முதல் விண்குடிலாம். அது வந்து ரஷ்யாவோட முதல் விண்குடில், இது வந்து அமெரிக்காவோட முதல் விண்குடில். அவங்க அனுப்பிச்சு 2 வருஷம் கழித்து இவங்க அனுப்பிச்சிருக்காங்க. 1973 மே 14 தொடங்கப்பட்டது ஸ்கைலேப். அப்போ ரஷ்யாவோடது என்னென்னு பார்த்தீங்கன்னா சல்யூட் 1, இது அமெரிக்காவோட ஸ்கைலேப். இதுக்கு முன்னாடி இது மாதிரி விஷயங்களை எப்படி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கள்யானை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னா இந்தியாவோட, அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு எந்தெந்த நாடுகள் என்னென்ன பேரில் அனுப்பிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்தியா வந்து மங்கள்யான் அப்படிங்கிற பேரில் செவ்வாய் கிரகத்துக்கு செயற்கைக்கோள் அனுப்புனாங்க. இதே மாதிரி மற்ற நாடுகள் என்னென்ன பேரில் அனுப்புனாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூட கேட்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இந்த டேட்டா இது வந்து 4மே பார்த்திங்கன்னா முக்கியமான டேட்டா. ஸோ அது பாருங்கள், ஃபஸ்ட்டு ரஷ்யா, அப்புறம் அமெரிக்கா, அப்புறம் 3வது பாருங்கள் சைனா. 2011 செப்டம்பர் 29 அன்று ஏவப்பட்ட தியாங்காங் தான் சீனாவின் முதல் விண்வெளி நிலையம். 2021 ஏப்ரல் 29 முதல் சீனாவின் தியாங்காங் விண்வெளி நிலையத்தில் இயங்கி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக தான் ஏவிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த நிலையத்திலிருந்து தான் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் தாயகம் திரும்பிட்டு இருக்காங்க. ஸோ நாசா, ரோஸ்கோஸ்மஸ் அப்படிங்கிறது, அப்புறம் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம், கனடா விண்வெளி துறை, ஜப்பான் விண்வெளித்துறை ஆகிய நிறுவனங்கள் இணைந்து ISS எனப்படும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை செயல்படுத்துகின்றன அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இந்த விண்வெளி நிலையத்தில் தான் சுனிதா வில்லியம். யார் இந்த சுனிதா வில்லியம்? அமெரிக்காவின் ஓஹையோ மாகாணத்தைச் சேர்ந்த இந்தியாவின் தீபக் பாண்டியாவுக்கும் ஸ்கோலினாவைச் சேர்ந்த உர்சுலின் போனிக்கும் பிறந்த 3 குழந்தைகளின் கடைக்குட்டி தான் இந்த சுனிதா வில்லியம்ஸ். இவங்க இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சாதனையாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வந்து அதிக நாள் தங்கிய ஒரு முதல் பெண்மணி வந்து இவங்க தான். இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட பெண்மணி அவங்க தான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாநில திட்டக்குழு தயாரித்த தமிழக பொருளாதார ஆய்வறிக்கை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். அதில் தமிழக பொருளாதாரத்தை 2030ஆம் ஆண்டுக்கு $1 trillion இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இது அடிக்கடி வர்ற டேட்டா தான், தெரிஞ்சாலும் ரீகால் பண்ணிடுங்க. இந்த பொருளாதார ஆய்வறிக்கைங்கிறது நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் முறைன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அதை தயாரித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில திட்டக்குழு. ஸோ மாநில திட்டக்குழு சார்ந்து கேள்விகள் இந்த வாட்டி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. டிஜிட்டல் சுகாதாரம் பற்றி இங்கே ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட சுகாதார திட்டங்கள் பற்றி, அதாவது டிஜிட்டல் சுகாதார திட்டங்களில் கலங்கரை விளக்கமாக வழிகாட்டுகிறது இந்தியா. அதை ஒரு மத்திய இணையமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சுகாதார திட்டத்தில் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே கலங்கரை விளக்கமாக இந்தியா திகழ்கிறதுன்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா குவாட் கண்ட்ரியோட 4 பேர் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா. ஸோ இந்த நாடுகள்லாம் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சேர்ந்து கொஞ்சம் செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு, இந்த கொரோனா டைமில் தான் கோவின் தளம் வந்து உருவாக்கப்பட்டது, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் முன்மாதிரியாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கோவின் தளம் வந்து கொரோனா டைமில் தான் உருவாகியிருக்கு. ஸோ அது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் முன்மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறது. கோவின் தளம் போன்று ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டம், இ சஞ்சீவினி டெலி மெடிஷன் திட்டம், டெலி மானஸ் உள்ளிட்ட திட்டங்கள்லாம் வந்து இருக்குது. அதாவது இந்த திட்டங்கள்லாம் மருத்துவம் சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத இந்த செய்தி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். கோவின் தளம், அப்புறம் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல், இ சஞ்சீவினி டெலிமெடிஷன், டெலிமனாஸ். ஸோ இதெல்லாம் டிஜிட்டல் சுகாதார திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், உலகின் மருந்து உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுத்து வருகிறது. அதாவது இந்த ட்ரக்ஸ், அதாவது மருந்து உற்பத்தி செய்கிறதுல இந்தியா முன்மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறது தான் உற்பத்தி மையமாக திகழ்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 4 நாடுகள் அதாவது இணைந்து இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உறுதி பூண்டுள்ளன. அதாவது குவாட் கண்ட்ரிஸுங்கிறது வெறும் போர் சம்மந்தமாக மட்டும் இல்லாமல், பாதுகாப்பு சம்மந்தமாக மட்டும் இல்லாமல், மருத்துவம் சார்ந்தும் 4 நாடுகளும் இணைந்து இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உறுதி பூண்டுள்ளன அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களுக்கு எதுவும் பிரச்சனைனா கூட இந்த 4 நாடுகளும் சேர்ந்து செயல்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபைனலாக ஒரு நியூஸு, சந்திராயன் 5 பற்றி கொடுத்துருக்காங்க. இஸ்ரோவோட தலைவர் நேற்று வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. தற்போதைய இஸ்ரோ தலைவர் தற்போது பதவியேற்றாங்க. இஸ்ரோவோட தலைவர் பேர் நாராயணன் அவர்கள். சந்திராயன் திட்டத்துக்கு வந்து மத்திய அரசு அனுமதி. ஆமாம், என்ன அப்படின்னா, சந்திராயன் 5 திட்டத்தில் ஜப்பானுடன் இணைந்து நாங்கள் செயல்பட உள்ளோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. 2023 ஆகஸ்ட் 23 சந்திராயன் 3. ஆமாம், இந்த டேட்டை தான் நம்ம வந்து தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் 23 சந்திராயன் 3 வந்து அங்கே நிலவில் இறங்கின டேட்டு. ஸோ அந்த டேட்டை தான் நம்ம வந்து விண்வெளி தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அது வந்து 2023 சொல்லிட்டாங்களா. அப்போ சந்திராயன் 5 ப்ராஜெக்டில் எந்த நாட்டோட இணைந்து செயல்படுறாங்க அப்படின்னா ஜப்பான் நாட்டோட அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சாதனையை படைத்த, அதாவது அந்த தென் துருவத்தில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக நிலவில் சாதனை படைத்த உலகின் 4வது நாடு என்ற பெருமை இந்தியா கிடச்சிருக்கு. இது போக சந்திராயன் திட்டம் நிலவை முழுமையாக ஆராய்ச்சி செய்யும் நோக்கம் கொண்டது. சந்திராயன் 5யோட நோக்கம் என்னென்னா, நிலவை முழுவதுமே ஆராய்ச்சி செய்யுமா. அந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்து பாருங்கள், இந்த சந்திராயன் 1லேருந்து கொடுத்துருக்காங்க. சந்திராயன் 1 திட்டம் கடந்த 2008ஆம் ஆண்டிலும், சந்திராயன் 2 திட்டம் 2019ஆம் ஆண்டிலும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டன. சந்திராயன் 4 திட்டத்தை வந்து 2027க்குள் நிறைவேற்ற இஸ்ரோ இலக்கு நிறுத்திருக்கு. அப்போ சந்திராயன் 4க்கான இலக்கு பார்த்திங்கன்னா 2027. அதாவது சந்திராயன் 1 to 5 வரைக்கும் இந்த நியூஸ்லேயே எல்லாமே வந்துருச்சு. இங்கே பாருங்கள், சந்திராயன் 1 வந்து 2008, சந்திராயன் 2 2019, சந்திராயன் 3 இங்கே கொடுத்துருக்காங்களா 2023 ஆகஸ்ட் 23, சந்திராயன் 4 2027க்குள்ளே இலக்கு சொல்லியிருக்காங்களா, சந்திராயன் 5 2035 நினைக்கிறேன், சமீபமாக பார்த்த ஞாபகம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போடுங்க. ஸோ அப்போ 4 இதுக்கான இதை கொடுத்துருக்காங்க. ஸோ 5வது இது ஒருவேளை இருக்கலாம், இல்லை ஃப்யூச்சருக்கான தகவலாக கூட இருக்கலாம். அடுத்தது பாருங்கள், சந்திராயன் 4ஓட இலக்கு பாருங்கள். இந்த சந்திராயன் 4ஓட இலக்கு என்னென்னா, நிலவின் மேற்பரப்பில் உள்ள மாதிரிகளை. அப்போ சந்திராயன் 5ஓட இலக்கு என்னென்னா, டோட்டல் நிலவையுமே இது பண்ணுறது. சந்திராயன் 4ஓட இலக்கு என்னென்னா, மேல்பரப்பு, நிலவோட மேல்பரப்பில் உள்ள மாதிரிகளை சேகரிக்கிறது. சந்திராயன் 5 மற்றும் 6 6வது திட்டங்களை அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்ற இஸ்ரோ திட்டமிடுது. அப்போ அடுத்த 10 ஆண்டுன்னு என்ன, இப்போ என்ன ஆண்டு போயிட்டுருக்கு 2025. அப்போ 2035க்குள்ளே இந்த 2 திட்டத்தையும் செயல்படுத்த இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ 2035க்கு உள்ள இலக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சந்திராயன் திட்டங்களை தொடர்ந்து ககன்யான் திட்டத்தையும் இஸ்ரோ செயல்படுத்த உள்ளது. இது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டமாகும். இதிலே 2 இருக்குது. ஒன்று விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புறது, இன்னொன்று நிலவுக்கு மனிதர்களை அனுப்புது. அது ஃபியூச்சர் ப்ராஜெக்டாக இருக்குது. ஸோ இந்த விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் தான் ககன்யான். ஸோ இது 2 கொடுத்து கூட குழப்பலாம். கொஞ்சம் இஸ்ரோ சம்மந்தமாக கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய கேட்டிருக்கிறதுனால இஸ்ரோ சம்மந்தமாக படிச்சுக்கோங்க. இங்கே ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. பிரதமர் மோடியுடன் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் ஆலோசனை அப்படிங்கிற செய்தி. இந்த நியூசிலாந்து பிரதமர் ஏன் இந்தியா வந்திருக்காரு அப்படின்னா, இந்தியாவில் வந்து புவிசார் அரசியல் மாநாடுன்னு ஒன்று நடக்க இருக்குது. அதுக்கு சிறப்பு விருந்தினர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூசிலாந்தோட பிரதமரை இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் அவர் வந்து
மாநாட்டு தலைமையேற்கிறதுக்காக அவர் வந்து இந்தியா வந்திருக்காரு. ஸோ அந்த வகையில் ஒப்பந்தங்கள்லாம் நிறைய கையெழுத்தாயிருக்கு. அவர் இந்தியாவை சுற்றி பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. இன்றைய செய்தி அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.